Dear student, I am Jyothi Ramalingam. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் சயின்ஸு யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸில் உள்ள சால்வ்டு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஒரு 3 சம் பார்க்க போகிறோம். கால்குலேஷன் ஆஃப் மாஸ் ஃப்ரம் த மோல், அதாவது கொடுக்கப்பட்ட எலமெண்ட்டுடைய மாஸ் கண்டுபிடிக்கணும். எதுலேருந்துன்னா மோல் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து நம்ம மாஸ் கண்டுபிடிக்கணும். அல்லது மோல் கொடுக்கல அப்படின்னா முதல்ல மோல் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதுலேருந்து மாஸ் கண்டுபிடிக்கணும். ஒரு 3 சம்மு புக்கில் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. அதை தான் நான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தான், பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 0.3 மோல் ஆஃப் அலுமினியம், அதாவது 0.3 மோல் ஆஃப் அலுமினியத்துடைய மாஸ் என்னன்னு கேட்குறாங்க. அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம் கொடுத்துட்டாங்க. இது முக்கியமான பேசிக் ஃபார்முலா பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் அலுமினியம் பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம். இந்த மாஸ் ஆஃப் அலுமினியம் அப்படின்னா அலுமினியத்துடைய வெயிட் என்ன வேணாலும் இருக்கலாம், 50 கிராம் 70 கிராம் இதை வேணாலும் நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அதான் மாஸ் ஆஃப் அலுமினியம். அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம்ங்கிறது நமக்கு தெரியும், மாஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், அதுதான் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம். இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நமக்கு மாஸ் தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாஸ் அப்படியே வச்சுக்கிறேன். இது அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம் லெஃப்ட் சைடு போனால் என்ன ஆகிறோம், மல்டிப்ளிகேஷனில் மாறும், டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனில் மாறும். அப்போ மாஸ் ஆஃப் அலுமினியம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க 0.3, அட்டாமிக் மாஸ் கொடுத்துட்டாங்க 27, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 8.1 கிராம். ஓகே, அதாவது 0.3 மோல் ஆஃப் அலுமினியம் ஒருத்தருடைய வெயிட் என்ன இருக்கும் அப்படின்னா 8.1 கிராம் இருக்கும். இந்த பேசிக் ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் அலுமினியம் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம். ஓகே, மாஸ் ஆஃப் அலுமினியம்னா நீங்கள் குழப்பிக்கூடாது. இந்த அட்டாமிக் மாஸுங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது தான், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இந்த மாஸுங்கிறது அவங்க கொடுத்துருவாங்க, இது என்னென்னு இருக்கலாம். ஓகே சார், செகண்ட் சம் பாருங்கள். 2.24 லிட்டர் ஆஃப் SO2 கேஸ் அட் STP. இங்கே பாருங்கள், இங்கே வந்து அவங்க நம்பர் ஆஃப் மோல் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி போட்டோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, வால்யூம் கொடுத்துருக்குறாங்க. 2.24 லிட்டர் ஆஃப் SO2 கேஸ் அட் STP. இங்கே வந்து அலுமினியம் எலமெண்ட், ஆனால் இங்கே வந்து கேஸ் கொடுத்துட்டாங்க, கேஸுடைய வால்யூம் தான் கொடுத்துருக்குறாங்க. இது கொடுத்துட்டு இந்த 2.24 லிட்டர் ஆஃப் SO2 மாஸ் என்ன, இதுதான் கொஸ்டின். ஓகே, அதாவது கால்குலேஷன் ஆஃப் மாஸ் ஃப்ரம் த மோல். இது எல்லாமே கால்குலேஷன் ஆஃப் மாஸ் தான். ஓகே, இங்கே நம்ம மாஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு நம்ம முதல்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா மாலிகுலர் மாஸ் ஆஃப் SO2 நமக்கு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். SO2 ஈக்குவல் டு எஸ்ஸோடைய அட்டாமிக் மாஸ் வந்து 32, ஒரே ஒரு சல்ஃபர் தான் இருக்குது, அதனால் 1 × 32 அல்லது 32 மட்டும் போட்டாலும் சரி, 1 × 32. ஓகே, ப்ளஸ் 2 ஆக்சிஜன் இருக்கிறனால 2 × 16, அப்போ 32 + 32 64. இது வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும், பின்னாடி யூஸ் ஆகும். மறுபடியும் இந்த ஃபார்முலா தான், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு இது வந்து மாஸ் ஆஃப் அலுமினியம். இங்கே அடுத்த ஃபார்முலா பாருங்கள். கிவன் வால்யூம் ஆஃப் SO2 அட் STP, மோலார் வால்யூம் ஆஃப் SO2 அட் STP. இதுக்கு வித்தியாசம் இருக்குது. இங்கே மோல்ஸுங்கிறது எலமெண்ட்டுக்கு மோல்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப மாஸ் பை அட்டாமிக் மாஸ். இங்கே வந்து கேஸுக்கு வந்து நீங்கள் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப, ஏன்னா கேஸுக்கு வந்து அது வால்யூம் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ கிவன் வால்யூம் ஆஃப் SO2 அட் STP, மோலார் வால்யூம் ஆஃப் SO2 அட் STP. இவங்க கிவன் வால்யூம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, எவ்வளோ 2.24 போட்டிருக்கேன். மோலார் வால்யூம் ஆஃப் ஆல் த கேஸஸ் 22.4 லிட்டர். இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதாவது எந்த கேஸ் எடுத்தாலும், அது SO2 இருக்கட்டும், CO2 இருக்கட்டும், ஆக்சிஜனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதோடைய மோலார் வால்யூம் அட் STP வந்து 22.4 லிட்டர் தான், அது மாறவே மாறாது, கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ 2.24 பை 22.4 நீங்கள் டிவைட் பண்ணால் 0.1 மோல். பாருங்கள், இப்போ நான் மோல் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, வால்யூம்லேருந்து நான் மோல் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ மறுபடியும் இந்த பழைய ஃபார்முலா தான் போகணும். மாஸ் ஆஃப் SO2 ஈக்குவல் டு, இங்கே எப்படி மாஸ் ஆஃப் அலுமினியம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம் போட்டோமோ, அதே போல் மாஸ் ஆஃப் SO2 ஈக்குவல் டு என்னது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மாலிகுலர் மாஸ் ஆஃப் SO2. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அவங்க இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 0.1, ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். மாலிகுலர் மாஸ் ஆஃப் SO2 64, 0.1 × 64 ஈக்குவல் டு 6.4 கிராம். அதாவது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் SO2 which have 2.24 லிட்டர் அட் STP. அதாவது 2.24 லிட்டர் வால்யூம் உள்ள SO2 கேஸுடைய
மாஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து எஸ்டிபிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதாவது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், அதான் எஸ்டிபி. ஓகே, என்ன வெயிட்னா 6.4 கிராம். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து டேரெக்டாக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போட்டோம். இங்கே வால்யூம் கொடுத்ததுனால முதல்ல நம்ம மோல் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சோம். ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டுருக்கோம். ஓகே, இப்போ மூணாவது பாருங்கள். ஃபஸ்ட்டில் வந்து மோல் கொடுத்துட்டாங்க, டேரெக்டாக போட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வால்யூம் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மூணாவது சம் பாருங்கள். அதாவது 1.51 × 10⁻23 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர். இந்த இவ்வளவு மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டருடைய வெயிட் என்ன, மாஸ் என்ன, வெயிட்னு சொல்லக்கூடாது, சாரி, மாஸ்ன்னு தான் சொல்லணும். மாஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ இங்கே ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். மாலிகுலர் மாஸ் ஆஃப் H2 நமக்கு தெரியும் 18. ஓகே, அது எழுதிட்டேன். அதே ஃபார்முலா தான். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வாட்டர் நம்பர். நீங்கள் பாருங்கள், வால்யூம் கொடுத்தா இந்த ஃபார்முலா, மாஸ் கொடுத்தா இந்த ஃபார்முலா, இங்கே வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கொடுத்தா இந்த ஃபார்முலா. இங்கே 3 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் டு ஃபைண்ட் த மோல்ஸ். எல்லாமே நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறது தான். இங்கேயும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் கண்டுபிடிச்சோம், இங்கேயும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான். ஆனால் அங்கே வந்து மாஸை வச்சு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சோம், இங்கே வால்யூம் வச்சு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சோம், இங்கே வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாலாம் நல்லா படிச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வாட்டர் நம்பர். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தே ஹேவ் கிவன் எவ்வளோ 1.51 × 10⁻23. அவோகட்ரோ நம்பர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. ஏன்னா 1 மார்க்கில் அடிக்கடி கேட்குறாங்க. 6.023 × 6.023 × 10⁻23 இருக்கும். இதை சிம்பிள் பண்ணிங்கன்னா 10⁻23 10⁻23 கேன்சல் ஆகிரும். 1.51 நீங்கள் 6.023 டிவைட் பண்ணிங்கன்னா 1.4 கிடைக்கும். 1.4 நீங்கள் சிம்பிள் பண்ணிங்கன்னா 0.25 மோல் கிடைக்கும். ஓகே, இப்போ மோல் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம மோல் தெரியும், மாலிகுலர் மாஸ் தெரியும். நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், மாஸ் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ மாஸ் ஆஃப் 1.51 × 10⁻23 molecules of water equal to number of moles into molecular mass of H2O. number of moles கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 0.25. molecular mass ஆல்ரெடி கண்டுபிடிச்சி எழுதி வச்சுருக்கோம் 18 × 0.25 equal to 4.5 கிராம். அதாவது 1.51 × 10⁻23 molecules of water உடைய மாஸ் என்ன அப்படின்னா 4.5 கிராம். இத்தனை மாலிகுல்ஸ் உள்ள அந்த வாட்டருடைய வெயிட் என்ன அப்படின்னா 4.5 கிராம். ஓகே, அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 2.4 லிட்டர் வால்யூம் உள்ள SO2 கேஸ் உடைய வெயிட் என்னன்னா 6.4 கிராம். இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் அலுமினியம், அதாவது அந்த 0.3 மோல் அளவுள்ள அலுமினியத்துடைய மாஸ் என்னென்னா 8.1 கிராம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். பட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா காமனாக இருக்குது, என்னென்னா இதுதான். மாஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு அட்டாமிக் மாஸ். இங்கே வந்து மாலிகுலர் இங்கே ஏன் இங்கே வந்து அட்டாமிக் மாஸ்னால் இது ஆட்டம் தான். இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் மாலிகுல். ஏழுங்கிறது ஆட்டம், அதனால தான் இங்கே அட்டாமிக் மாஸ் யூஸ் பண்ணுறோம். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாலிகுல். SO2ங்கிறது ஒரு மாலிகுல், H2Oங்கிறது ஒரு மாலிகுல், அதனால தான் இங்கே மாலிகுலர் மாஸ் யூஸ் பண்ணுறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பை.